ஹாய் ஹலோ கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் செகண்ட் வீடியோவில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து தேர்ட் வீடியோ. இப்போ வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஸோ மேக்ரோ போத்லேருந்தும் ஏதாச்சும் ஒரு தியரி வந்து படிச்சுக்கோங்க. ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எக்கனாமிக்ஸ்லேருந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி மேக்ரோலேருந்து எடுக்கிறது பெட்டர். என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லேருந்து டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி எடுத்துக்கோங்க. அல்லது வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து லாங் ரன் ஷார்ட் ரன் ஏதாச்சும் ஒரு தியரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தியரி எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க, ஒரு தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த தியரியை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி வந்து டீச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து அந்த ஹெச்ஆருக்கோ இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓகே ஷி நோ அபவுட் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி வந்து தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு தியரி மோஸ்ட்லி டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி கேளுங்க. ஏன்னா எனக்கு வந்து டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டிலேருந்து செப்பரேட்டாக மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ 2 in 1 இருக்கும். ஒரு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொன்னால் அந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அஸ் வெல் அஸ் வந்து அந்த தியரியிலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 அதனால் அந்த தியரியை வந்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர். பை.